என்னம்மா நேரத்தில் கிளம்பிட்டீங்க? ஊர்ல கொஞ்சம் இடம் இருந்ததுல்ல, அதை வித்ததுல கொஞ்சம் பணம் வந்தது. அதை சரிபாதியா பிரிச்சு 2 பசங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துடலான்னு ஊருக்கு கிளம்பின்னு இருக்கேன். இருக்கிற கொஞ்சம் காசையும் எடுத்துட்டு போயிட்டு பசங்கள்ட்ட கொடுத்துட்டா கடைசி காலத்தில் உங்களை யாருமா பார்த்துப்பா சொல்லுங்க? என் பசங்க அப்படிலாம் இல்லைப்பா, நல்லா பார்த்துக்காங்க. இருந்தாலும் சொல்கிறேன், காசை கொடுக்க வேணாம், நீங்களே வச்சுக்கலாமே. அவ்வளோ காசை நான் வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போகிறேன்? அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. இருந்தாலும் பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வச்சுட்டு கொடுங்க. சரிப்பா, எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. மா, நீ என்னம்மா பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்து நிற்கிற? அது இல்லை கண்ணே, உன்னை பார்க்கணும் போலே தோணிக்கிட்டு இருந்தது, அதான் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 நாள் தங்கிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா, தங்கலாம் முடியாதுமா, வீட்டிலலாம் இடம் இல்லை. சமையல் கட்டு ஓரத்தில் படுத்துக்கிறேனே. இப்ப நீ எதுக்கு சுத்தி அடிச்சு பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, இப்பதான் நாங்க புதுசா வீடு வாங்கியிருக்கோம். நீங்க வந்து இங்க தங்கி இருந்து வீடு ஃபுல்லா குப்பை ஸ்மெல் வர வச்சிடாத. மா, என்னால ஆனந்தி மீறி ஒன்றும் பண்ண முடியாதுமா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நீ என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. 4 லட்சம் செலவாகுமா, அதான் அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது காசு வாங்கி போகலான்னு வந்தேன். மா, 4 லட்சமா? என்கிட்டலாம் அவ்வளோ காசு இல்லைம்மா. கடன் ஏதாவது வாங்கி கொடுக்குறியாப்பா? கடன் வாங்கி கொடுக்கணுமா? கடன் வாங்கி யாரு கட்டுறது? ஆமா, நீ உன் பெரிய பையன் கிட்ட கேட்டியா? அவனும் பொண்டாட்டி சேர்ந்தானா மாசம் 7 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அவனும் இல்லைன்னு சொல்லிட்டாப்பா. அப்பனா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ தான் உயிரோட இருப்பாரு. பேசாம அந்த பணத்தை நீ பேங்க்ல போடுமா, உனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆச்சு வரும். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா பசங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க? அவங்களாம் நான் நினைச்ச மாதிரி இல்லை சொல்ல. அவங்களுக்கு நான் இருந்தாலும் செத்தாலும் எதை பத்தி கவலை இல்லை. ரத்தம் என்னடானா, அவன் வீட்டுக்கு நான் போனா குப்பை மேடாயிடும், குப்பை நாத்தம் அடிக்கும்ன்றான். இன்னொருத்தன் அவங்க அப்பா இனிமே உயிரோடு இருந்து என்ன பண்ண போறாருன்னு கேட்குறான். இதாம்மா அப்பவே சொன்னேன், இன்னைக்கு இருக்க காலத்துக்கு காசு தாம்மா உலகமே. காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாய் கூட மதிக்காது. அது மட்டும் இல்லை, இனிமேல் கடைசி காலத்தில் பெற்றவங்களெல்லாம் பசங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனமா. சரி விடுங்க, இருக்கிற காசை வச்சு கடைசி காலத்தில் சந்தோஷமா வாழுங்க. வயிற நல்லா குளிர வச்சுட்டானுங்கப்பா, குளிர வச்சுட்டானுங்க. என் 2 பிள்ளையும் செத்து போச்சுன்னு நினச்சிக்கிறேன். மிச்ச வாழ்க்கைய நாங்களே வாழ்ந்துக்கிறோம். சரிப்பா, நான் வரேன்.